அந்த வழக்கை கொஞ்சம் பாருங்கள். விஜய்க்கு பரப்புரையில் தாவேகா குழந்தைகளை பயன்படுத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 1ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. இந்த விவகாரத்தில் தாவேகா குழந்தைகளை பரப்புரைகளில் பயன்படுத்தினாங்களா இல்லையா அப்படின்றது. இந்த தேர்தல் பரப்புரைகள் 2026 சட்டமன்ற தேர்தல் பரப்புரைகளில் குழந்தைகள் சார்ந்து என்னெல்லாம் நடந்தது, அதில் இதெல்லாம் என்ன இருக்குன்றது நான் சொல்லிவிட்டு இன்னும் 2 வீடியோக்களை நான் ப்ளே பண்ணுறேன். விஜய் இந்த சட்டமன்ற தேர்தலில் குழந்தைகளை நேரடியாக பிரச்சார மேடைகளில் ஏற்றலை, இவருக்காக எங்கேயும் குழந்தைகள் காக்க வைக்கப்படலை, அல்லது இவர் ரோட் ஷோ போகும்போது முறைப்படுத்தப்பட்ட கூட்டங்கள் இல்லை. இவங்க மேடையில் மட்டும்தான் குழந்தைகளை நோக்கி இவர்களுடைய அபிமானிகளாக இருக்கிற இளைஞர்கள், அப்புறமா குழந்தைகள் இவருடைய படங்கள் வழியாக இவர் பெற்ற நம்பிக்கையான ரசிகர்களாகவோ அல்லது அபிமான குழந்தைகளாகவோ அவர்களை பார்க்குறாங்க. அவரோட இவர் தொடர்ந்து உரையாடுறதால அவங்களோட மேடைகளில், தேர்தல் மேடைகளில் அவங்களோட உரையாடுறார். நண்பா நண்பி, என்னுடைய அன்பான குழந்தைகளே அப்படின்னு சின்ன சின்ன வாண்டுகளாக இருக்கிற நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தணும், நாளை உங்களுக்கான உலகம் இது அப்படின்னு அவர்களோட ஒரு பாச பிணைப்போடு அவரோட பேசினது தான் அவர் தேர்தல் பிரச்சாரங்களில் செய்தது. அது பலருக்கும் அந்த வீடியோக்களை அவங்கள பார்த்துருக்க முடியும். நான் அந்த வீடியோக்களை இங்கே ப்ளே பண்ணலை. மற்றவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் குழந்தைகளை பயன்படுத்தின வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்லுறேன். அப்புறம் சட்ட விதிகள், தேர்தல் ஆணைய விதிகள், இசிஐயோட விதிகள் என்ன சொல்லுதுங்கிறத உங்களுக்கு அடுத்தது நான் காண்பேன். இந்திய தேர்தல் ஆணையம் 2024 முதல் வழிகாட்டுதலில் இருக்கிற இசிஐயோடது குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரம், பேரணி, கோஷம், கட்சி சின்னம் அணிவித்தல், வாக்கு கேட்க செய்வது, அதாவது இவங்க மற்றவங்ககிட்ட போய் வாக்கு கேட்க செய்கிறது மாதிரியான செயல்பாடுகளில் குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது. பள்ளி மாணவர்களிடம் எங்கள் கட்சிக்கு வாக்களிக்க சொல்லுங்கள் என்று பேச வைக்கக்கூடாது. அது அவர்களை கூட்டிகிட்டு மேடைகளில் ஏற்றியோ அல்லது பிரச்சாரங்களிலேயோ அவங்கள பேச வச்சு அவங்க வழியாக வாக்குகளை கேட்கக்கூடாது. குழந்தைகளுக்கு கட்சி உடையும் சின்னையும் தலைவர் வேடமும் போட வச்சு அதை எக்ஸிபிட் பண்ணக்கூடாது. அதை விஜய் செய்யக்கூடாது. விஜய் கட்சி சேர்ந்தவர்களோ அதை செய்யக்கூடாது. மேடைகளில் குழந்தைகளை வேடம் தரிக்க வைக்கிறது, அவரோட வேடம் தரிக்க வைக்கிறது, இல்லைன்னா வேறு ஏதேனும் தலைவர்களோட வேடம் தரிக்க வச்சு இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லி மேடைகளில் அவங்கள எக்ஸிபிட் பண்ணக்கூடாது. அரசியல் விளம்பர வீடியோக்கள், அதாவது தாவேகா கட்சி தங்களுடைய அரசியல் விளம்பரங்களை வெளியிடுவாங்க இல்லையா, அதில் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாது. இதுதான் குற்றச்சாட்டாக இருக்கும். சட்ட ரீதியாக இதெல்லாம் உட்படுவது சட்ட மீறலாக, சட்டத்துக்கு உட்படாதான் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன்ஸ் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் 2024 சர்க்குலர் பிரகாரம் தேர்தல் தொடர்பான எந்த செயலிலும் குழந்தைகள் பயன்படுத்த வேண்டாம், குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாது. 0 டாலரன்ஸ் பாலிசி இசிஐகிட்ட இருக்குது. இந்திய அரசியல் சட்டம் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி உரிமை சட்டத்திலேயே இது வலியுறுத்துகிறாங்க. ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் பிரின்சிபல்ஸில் குழந்தைகள் நலனை பாதிக்கும் அல்லது அவர்களை பயன்படுத்தும் செயல்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது அந்த குழந்தைகளை நீங்கள் பயன்படுத்தணும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அவங்கள எடுத்துக்கிட்டு வரணும், இல்லை அவங்கள ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கணும், அவங்கள ஒரு ஷோகேஸாக இருக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல இருங்க தலைவர் வரார் அப்படின்னு அந்த கட்சி அவங்கள நிறுத்தி வைக்கலாம். அது அஃபென்ஸு. அதே மாதிரி பிஎன்எஸ் ஐபிசி பிரகாரமும் வாக்காளர்களை தவறாக பாதிக்க முயற்சிதல், அழுத்தம் கொடுத்தல் போன்றவை சட்ட பிரச்சனை ஆகலாம். அதாவது வாக்காளர்களுக்கு தான் அழுத்தம் கொடுக்கறது, வேறு வகையான அழுத்தங்கள் கொடுக்கறது, இப்போ குழந்தைய வச்சுக்கிட்டு மிரட்டுறது மாதிரியான அழுத்தங்கள் வரும். அதுக்கப்புறமா குழந்தைகளை இந்த சட்டத்தை பிரகாரம் பயன்படுத்த ஐபிசியும் பிஎன்எஸும், அதாவது ஐபிசி இந்தியன் பீனல் கோட், பிஎன்எஸ்னா பாரத் நியாய சங்கீதா, அதனுடைய அடிப்படையில் இந்த எலெக்ஷன் 2024 கொஞ்சம் குழந்தைகளை பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாது. பேரணி, கோஷம், பாடல், பேச்சு, கட்சி சின்னம் மாதிரியான காட்டுறதுக்கு அவங்கள பயன்படுத்தக்கூடாது. சைல்டு லேபர், அவங்கள குழந்தைகள் தொழிலாளர்களாக காசு கொடுத்தோ பிரச்சார மேடைகளில் பணத்தை கொடுத்து பயன்படுத்தக்கூடாது. அங்கே வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது. அதாவது அது மாதிரி மேடைகள் பிரச்சாரங்களில் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஆக்ட் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 பிரகாரம் தேர்தல் நடைமுறை மற்றும் கரப்ட் ப்ராக்டிஸ் தொடர்பான சட்டங்களிலையும் செக்ஷன் 123 ஐபிசி கரப்ட் ப்ராக்டிஸ் பிரகாரமும் 171C ஐபிசி அதே மாதிரி தொடர்புடைய பிஎன்எஸ்சி ப்ரொவிஷன் சொல்லியும் குழந்தைகளுக்கு மனரீதியான எந்த அழுத்தங்களையும் கொடுத்து தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தக்கூடாது.
அதே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எம்சிசியில் வந்து குற்றவியல் சட்டம் அல்லது தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டு விதி பிரகாரம் நோட்டீஸ் கொடுக்கலாம், எஃப்ஐஆர் பண்ணலாம், கேம்பெயின் பேன் பண்ணலாம், கேஸ் போடலாம், கேண்டிடேட் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம். இசிஐ கைட்லைன் வயலேஷன் இருக்கணும், எம்சிசி வயலேஷன் இருக்கணும். சில சூழ்நிலைகள் சைல்டு லேபராகவோ இல்லை ப்ரொவிஷனோ பார்க்கப்படும். இதில் குழந்தைகள் வந்து திஸ் ப்ரொஹிபிஷன் எக்ஸ்டென்ஸ் டு யூஸ் ஆஃப் சில்ட்ரன்களாக பயன்படுத்துறது மட்டும்தான் இந்த ஐபிசி வந்து பேசுது. சில்ட்ரன்களோட பேசுகிறது, இந்த போயம், அவங்க சாங்ஸ் இதெல்லாம் அவங்க பேசி ஓட்டு கேட்டாங்கன்னா அது இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸு. பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறவங்க அந்த குழந்தைகளோட பேசுகிறது இஸ் நாட் அன் அஃபென்ஸ். குழந்தைகள் கட்சியின் கொள்கையில் பேசக்கூடாது, கட்சியை புகழ்ந்து பேசக்கூடாது, எதிர்கட்சியை விமர்சிக்கக்கூடாது, கோஷம் போடக்கூடாது, பாடல் வரிகளை பாடி பிரச்சாரம் செய்யக்கூடாது, கட்சி சின்னங்களை காட்டி பிரச்சாரம் பண்ணக்கூடாது பொலிட்டிக்கல் கேம்பெயினில். இதுதான் குழந்தைகளுக்கு எதிரான இதாகும். குழந்தைகளோட வாக்களிக்க, அதாவது இந்திய சட்டப்படி ஒரு குழந்தை எங்கள் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று திருத்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துவது தான் தேர்தல் ஆணையத்துக்கு எதிரானது. இசிஐ குறிப்பிடுவது அதுதான். குழந்தைகளை வைத்து ஓட்டு அப்பீல் செய்வது, கேம்பெயினை பயன்படுத்துவது, பொலிட்டிக்கல் ப்ரமோஷன்ஸுக்கு பயன்படுத்துவது. ஆனால் இது சரியாக போகக்கூடிய தண்டனை குற்றமாகும். இது எம்சிசி வயலன்ஸு, இசிஐ கைட்லைன் வயலேஷன், சில நேரங்களில் எஃப்ஐஆரும் நோட்டீஸும் போடலாம். குழந்தைகளை கருவியாக பயன்படுத்தாமல் குழந்தைகள் பள்ளி அரசு அமைப்பு பயன்படுத்தினாங்களா, அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, தேர்தல் நன்மைக்காக அவங்கள கேம்பெயினில் வந்து பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிறது எல்லாம் தான் அஃபென்ஸ் ஆகும். அதாவது தேர்தல் கூட்டம், வாக்கு சேகரிப்பு, கட்சி பிரச்சார வீடியோ, தேர்தல் பேரணி, அதிகாரப்பூர்வ கேம்பெயினில் பயன்படுத்தப்படுவது இதெல்லாம் தான் சட்டப்படி குற்றம். ஒரு குழந்தையோட சாதாரண உரையாடல் செய்வது, குடும்ப சமூக நிகழ்வுகளில் பேசுவது, அரசியல் கருத்து கூறுவது, அவருக்கு ஓட்டு போடுங்கள் என்று இன்ஃபர்மேட்டிவாக சொல்வது எல்லாம் நேரடி குற்றமாக நிரூபிக்க முடியாது. சட்ட ரீதியாக பார்க்கும்போது அந்த குழந்தை தேர்தல் பிரச்சார கருவியாக திட்டமிட்டு பயன்படுத்தப்பட்டாரா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமான விஷயம். இந்திய அரசியல் கருத்து தெரிவிக்கும் உரிமை பெரியவர்களுக்கு ஆர்டிகல் 19(1)A கீழ் உள்ளது. குழந்தைகள் பற்றிய விஷயத்தில் தேர்தல் ஆணையம் பாதுகாப்பு நோக்கில் கட்டுப்பாடு விதிக்கிறது. அவ்வளவுதான். ஒரு அரசியல் தலைவர் குழந்தைகளுடன் மேடையில் அன்பாக பேசுவது குற்றம் ஆகாது. அது சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. அது தேர்தல் பிரச்சார மேடையாக இருந்தால் அந்த குழந்தை அங்கே இருந்தால், அதாவது அவரோட இருந்ததுன்னா அது குற்றம். குழந்தைகளுடன் மேடையில் பேசுவது, பாசமாக நடந்து கொள்வது, குழந்தை அருகில் இருப்பது மட்டும் இருந்தால் இதை குற்றமாக கருதலாம். ஆனால் அரசியல் குற்றச்சாட்டாவோ எதிர்க்கட்சி விமர்சனமோ தேர்தல் ஒழுங்குவாத தலைவர்களை தானாகவே குற்றம் நிரூபிக்கப்படாது. குழந்தைகள் அருகே இல்லை, அவர்கள் அரசியல் பேச சொல்லவில்லை, குழந்தைகள் மேடையில் அழைத்து அரசியல் பேச வைக்கவில்லை, கோஷம் சொல்ல வைக்கவில்லை, கட்சி பிரச்சாரம் செய்ய பயன்படுத்தவில்லை, வெறும் வீட்டில் ஆதரவாக பேசுகிற நிர்மாண கோரிக்கை மட்டும் இருந்ததென்றால் அது நேரடியாக சட்ட குற்றம் என்று கூறுவது கடினம். இசிஐ தடை செய்வது பொதுவாக கேம்பெயின் பார்ட்டிசிபேஷன், ஸ்லோகன், ஓட் அப்பீல் டு த சில்ட்ரன்ஸ் அண்ட் ஸ்கிரிப்டட் பொலிட்டிக்கல் ப்ரமோஷன்ஸ் இது மட்டுமே குற்றமாக கருத முடியும். இதுவே ஒழுங்கு மீறல் என்று கருதலாம். இது சட்டப்பிரகாரம். ஒரு தலைவரோட பிரச்சார ரோட் ஷோவில் குழந்தைகள் இருக்கிறாங்க பாருங்கள். குழந்தைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் கைகளில் கட்சி சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே குழந்தைகள் தான். பள்ளி குழந்தைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் கட்சியோட பலூன்கள், அதாவது கட்சி நிற பலூன்கள் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே குழந்தைகளோட சேர்ந்த பெரியவங்களும். இதுக்கு முன்னாடி முதல் நிலையில் இருந்தவங்க இப்போ இங்கேயும் குழந்தைகள் இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த குழந்தைகள் இருக்கிறாங்களா, இவங்க பின்னாடியே அந்த கட்சி சின்னம் இருக்கா, அதை பலூன் பாருங்கள், அது ஒரு கட்சி சின்னம். இது வந்து குழந்தைகள். இவங்க இந்த பிரச்சாரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது இந்த தலைவருக்கானதா, இது இன்னொரு தலைவருக்கானது. குழந்தைகள் பயன்படுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக மாவட்ட பாஜக நிர்வாகிகள் விளக்கமளிக்க கோரி தேர்தல் அலுவலகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கோவையில் கடந்த 18ஆம் தேதி பாஜக சார்பில் நடைபெற்ற ரோடு ஷோ நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி பள்ளி குழந்தைகள் பயன்படுத்தப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து பள்ளிக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டதோடு மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட குழந்தை நல அலுவலர் ஆகியோர் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே கோவை மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து பள்ளி மாணவர்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியது குறித்து விளக்கமளிக்க கோரி கோவை மாவட்ட பாஜக நிர்வாகிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் இந்த குழந்தைகளை அரசியல் பிரச்சாரத்தில் விஜய் பயன்படுத்தினாரா என்கிற இந்த வழக்கோடு முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோவில் குழந்தைகள் கட்சி சின்னங்களோடு நின்றதும், பாரத பிரதமர் தேர்தல் பரப்புரைக்கு வரும்பொழுது மேடைகளிலே குழந்தைகள் பயன்படுத்தப்பட்டதும் அந்த காட்சி தொகுப்பிலே இருக்கிறது.
இதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் விஜய் அவர்களோட வழக்கோடு இந்த வழக்குகளும் எஃப்ஐஆர் பதியப்பட்ட பிரதமர் பங்கு பெற்ற அந்த ஷோவும் எஃப்ஐஆர் பதியப்படாத முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய சாலையிலே கட்சி பிரச்சார கொடிகளோடு சிறு குழந்தைகள் எவ்வளவு நேரம் நிற்க வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று தேர்தல் ஆணையம் அதை குறித்து ஏதேனும் வழக்கு பதிவு செய்திருக்கிறதா என்கிறதை ஆய்ந்து அந்த காணொளிகளை சேகரித்து அதன் அடிப்படையில் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து சென்னை நீதிமன்றம் திரு விஜய், திரு ஸ்டாலின் அவர்கள், திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், இன்னும் பிற கட்சி தலைவர்கள் யாரேனும் குழந்தைகள் பிரச்சார கூடங்களில் பயன்படுத்தினார்களா என்று எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து தாமாக முன் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கையோடு இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.